பேராசை ஒரு மனிதனை எப்படியெல்லாம் மாற்றுகிறது என்பதை சொல்வதுதான் இந்த கதை. வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபார் தமிழ் ஸ்டோரிஸ். கதைக்குள்ளே போகலாமா? முன்னொரு காலத்தில் சந்தனப்பட்டின்னு ஒரு சின்ன ஊர் இருந்தது. அதில் உழவன் ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு 2 மகன்கள் இருந்தனர். முதுமையடைந்த உழவன் இறந்துவிட அண்ணன் தம்பி இருவரும் வறுமையில் வாடினர். தம்பி, நாம் இருவரும் இந்த ஊரில் கடினமாக உழைக்கிறோம். இருந்தும் வயிறார உண்ண முடியவில்லை. நான் வெளியூர் சென்று பொருள் ஈட்டி திரும்புகிறேன். நீ அதுவரை நம் வீட்டை பார்த்துக்கொள். அதன் பிறகு நாம் சந்தோஷமாக வாழலாம் என்று சொல்லிவிட்டு கிளம்பினான். நெடுந்தொலைவு நடந்து ஓர் ஊரை அடைந்தான். அந்த ஊர் பண்ணையாரிடம் வேலை கேட்க சென்றான். அவரை பண்ணையார் என்று அறிந்து கொண்ட அவன், ஐயா, வேலை தேடி ஊருக்கு வந்தேன். எனக்கு ஏதேனும் வேலை கொடுங்கள் என்று வேண்டினான். நல்ல இடத்திற்குத்தான் வந்துள்ளாய். எனக்கு ஒரு வேலையாள் தேவை. நல்ல ஊதியம் தருவேன். ஆனால் என்று இழுத்தார் அவர். எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், அப்படியே நடந்து கொள்வேன் என்று சொன்னான். நீ என்னிடம் ஓராண்டு வேலை செய்ய வேண்டும். ஆண்டு முடிவில் 3 பொற்காசுகள் கூலியாக தருவேன். நான் என்ன வேலை சொன்னாலும் நீ செய்து முடிக்க வேண்டும். அப்படி உன்னால் முடிக்க முடியாத ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு பொற்காசுகளை குறைத்துக் கொள்வேன் என்றார் அவர். சூழ்ச்சியை அறியாத அவன், இன்றே வேலையில் சேர்ந்து கொள்கிறேன். நீங்கள் என்ன சொன்னாலும் செய்து முடிக்கிறேன் என்றான். அவரிடம் வேலைக்கு சேர்ந்த அவன் உண்மையாக உழைத்தான். நாட்கள் ஓடின. ஓராண்டு முடிய இன்னும் ஒரு நாள் தான் இருந்தது. 3 பொற்காசுகள் நாளை கிடைக்கும். ஊருக்கு சென்று தம்பியுடன் சந்தோஷமாக வாழலாம் என்று மகிழ்ச்சியுடன் இருந்தான் அவன். பொழுது விடிந்தது. பண்ணையாரிடம் சென்ற அவன், ஐயா, இன்றோடு ஓராண்டு முடிகிறது. நீங்கள் தருவதாக சொன்ன கூலியை கொடுத்தால் நான் ஊருக்கு செல்வேன் என்று இழுத்தான். இன்று மாலைதான் நான் சொன்ன ஓராண்டு முடிகிறது. உனக்கு 3 எளிய வேலைகள் வைக்கிறேன். மாலைக்குள் அவற்றை முடித்துவிட்டு கூலியை வாங்கிக்கொள். பிறகு மகிழ்ச்சியுடன் உன் ஊருக்கு செல் என்றார் அவர். முதல் வேலை என்ன என்று சொல்லுங்கள் என்று கேட்டான் அவன். அதோ பார், அங்கே 2 விலையுயர்ந்த பீங்கான் ஜாடிகள் உள்ளன. ஒன்று பெரிய ஜாடி, இன்னொன்று சிறிய ஜாடி. இந்த சிறிய ஜாடிக்குள் அந்த பெரிய ஜாடியை வைக்க வேண்டும். இதுதான் நீ செய்ய வேண்டிய முதல் வேலை என்றார். ஐயா, எப்படி சிறிய ஜாடிக்குள் பெரிய ஜாடியை வைக்க முடியும்? யாராலும் செய்ய முடியாத செயலை செய்ய சொல்கிறீர்களே, இது என்ன அநியாயம் என்று அலறினான். செய்ய முடியுமா முடியாதா என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் சொன்ன இந்த வேலையை செய்யாவிட்டால் உன் கூலியில் 1 பொற்காசை குறைத்துக் கொள்வேன் என்று சொன்னார். வேறு வழியில்லாமல், ஐயா, அடுத்த வேலை என்ன, அதை சொல்லுங்கள் என்று கேட்டான். அந்த அறைக்குள் ஈரமான நெல் உள்ளது. நெல்லை நீ வெளியே எடுத்து செல்லாமல் காய வைக்க வேண்டும். அதுதான் 2வது வேலை என்றார். திடுக்கிட்ட அவன், ஈர நெல்லை வெளியே எடுத்து செல்லாமல் எப்படி காய வைக்க முடியும்? நீங்களே வழி சொல்லுங்கள் என்று கோபத்துடன் கேட்டான். வழி எல்லாம் எனக்கு தெரியாது. நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ செய்ய வேண்டும் என்றார். 2 பொற்காசுகள் போய்விட்டன. 1 பொற்காசாவது கிடைக்காதா என்ற எண்ணத்தில் 3வது வேலை என்ன என்று சோகத்துடன் கேட்டான் அவன். இந்த வேலை மிக எளிய வேலை. என் தலையின் எடையை மட்டும் நீ சரியாக அளந்து சொல்ல வேண்டும், அவ்வளவுதான் என்றார் அவர். ஐயா, உங்கள் தலையின் எடையை மட்டும் எப்படி சொல்ல முடியும்? ஓராண்டு உங்களிடம் உண்மையாக உழைத்தேன். என் மீது இரக்கம் காட்டுங்கள் என்று கெஞ்சினான். நான் சொன்ன 3 வேலைகளை நீ செய்யவில்லை. ஒப்பந்தப்படி உனக்கு தர வேண்டிய 3 பொற்காசுகளை நான் தர வேண்டாம். போய் வா. இனி நீ கெஞ்சுவதாலோ அழுவதாலோ என் உள்ளம் இறங்காது என்று கண்டிப்புடன் சொன்னார் அவர். தான் நன்றாக ஏமாற்றப்பட்டது அப்போதுதான் அவனுக்கு புரிந்தது. தள்ளாடியபடி தன் ஊர் வந்து சேர்ந்தான் அவன். தம்பியிடம் நடந்ததையெல்லாம் சொல்லி அழுதான். அண்ணா, உன்னை ஏமாற்றிய அந்த பண்ணையாரை பழிக்கு பழி வாங்குகிறேன், கோபத்துடன் சொல்லிவிட்டு புறப்பட்டான் தம்பி. அண்ணன் வேலை பார்த்த அதே ஊரை அடைந்தான். பண்ணையாரை சந்தித்த அவன், ஐயா, நான் வெளியூர் வேலை தேடி இங்கே வந்தேன். ஏதாச்சும் வேலை கிடைக்குமா? பணிவுடன் கேட்டான். ஏமாளிக்கு உலகில் பஞ்சமே இல்லை. புதிதாக ஒரு ஏமாளி கிடைத்திருக்கிறான். இவனை ஏமாற்றி வேலை வாங்க வேண்டும் என்று நினைத்தார் அவர். எனக்கு முன்னை போல ஒரு வேலையாள் தேவை. நீ என்னிடம் ஓராண்டு வேலை செய்ய வேண்டும். அப்படி வேலை செய்து முடித்ததும் உன் கூலி 3 பொற்காசுகளை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியுடன் செல்லலாம் என்றார். ஓராண்டு முடிவடைந்தது. ஏதும் அறியாதவன் போல், ஐயா, இன்றோடு ஓராண்டு முடிகிறது என்றான். உனக்கு 3 எளிய வேலைகள் வைத்திருக்கிறேன். அவற்றை முடித்துவிட்டு உன் கூலியை வாங்கிக்கொள் என்றார் பண்ணையார். இதோ இங்கே விலையுயர்ந்த 2 பீங்கான் ஜாடிகள் உள்ளன. ஒன்று பெரியது, இன்னொன்று சிறியது. நீ செய்ய வேண்டிய வேலை அந்த சிறிய ஜாடிக்குள் பெரிய ஜாடியை வைக்க வேண்டும். செய்துவிட்டு வா என்றார்.
எளிய வேலைதான் என்றான் அவன். அங்கே ஒரு மூலையில் இருந்த தடி ஒன்றை எடுத்தான். அந்த தடியால் அவன் கண் முன்னாலேயே பெரிய ஜாடியை ஓங்கி அடித்தான். விலையுயர்ந்த அந்த ஜாடி உடைந்து நொறுங்கியது. பதைத்த அவர், டேய், நான் என்ன சொன்னேன், நீ என்ன செய்கிறாய் என்று அலறினார். ஐயா, பெரிய ஜாடியை உடைத்தால்தான் அதை சிறிய ஜாடிக்குள் வைக்க முடியும். அதனால்தான் அந்த ஜாடியை உடைத்தேன் என்றான் அவன். என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நின்றார் பண்ணையார். ஐயா, நான் செய்ய வேண்டிய 2வது வேலையை சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னான். என்னிடமா உன் திறமையை காட்டுகிறாய்? உன்னை என்ன செய்கிறேன் பார், தனக்குள் கருவினார் அவர். அந்த அறைக்குள் ஈர நெல் உள்ளது. அந்த நெல்லை நீ வெளியே எடுத்து செல்லாமல் காய வைக்க வேண்டும் என்றார். இதுவும் எளிய வேலைதான் என்ற அவன் அந்த வீட்டு கூரையின் மேல் ஏறி கூரையை பிரித்து கீழே தள்ளத் தொடங்கினான். இதை கண்டு பதறிய அவர், டேய், கூரையை பிரித்து என் வீட்டையே நாசம் ஆக்குகிறாயே, கீழே இறங்கு என்று கோபத்துடன் கத்தினார். ஐயா, அறைக்குள் இருக்கும் நெல்லை காய வைக்க சொன்னீர்கள். கூரையை பிரித்தால்தான் கதிரவன் ஒளி நேராக அறைக்குள் படும். அங்கிருக்கும் நெல்லும் காயும். அதனால் தான் கூரையை பிரித்தெறிகிறேன். ஒவ்வொரு முறையும் வேலையிடுகிறீர்கள். அதை நான் செய்து முடிப்பதற்குள் நீங்களே தடுத்து விடுகிறீர்கள். இந்த முறையாவது முழுமையாக செய்ய விடுங்கள் என்றபடியே மேலும் கூரையை பிரித்தெறிந்தான். அந்த வீடு கூரை இல்லாமல் குட்டி சுவரை போல் காட்சியளித்தது. சரியான அறிவாளியிடம் மாட்டிக்கொண்டோம் என்ற உண்மை அப்போதுதான் அவருக்கு புரிந்தது. நானிடம் 3வது வேலையை எந்த கும்பனாலும் செய்ய முடியாது. இவன் ஏமாற்றம் அடைவதை பார்த்து மகிழ வேண்டும் என்று நினைத்தார் அவர். என் தலையின் எடை என்ன? நீ அதை சரியாக சொல்ல வேண்டும். இதுதான் நீ செய்ய வேண்டிய 3வது வேலை என்றார் அவர். கடினமான வேலையாக இருக்கும் என்று நினைத்தேன். எளிய வேலையைதான் தந்திருக்கிறீர்கள் என்று அவன் தோட்டத்திற்கு சென்றான். பெரிய பூசணிக்காய் ஒன்றை பறித்தான். அதை தூக்கி கொண்டு உள்ளே வந்த அவன், உங்கள் தலையின் எடையும் இந்த பூசணிக்காயின் எடையும் ஒன்றுதான். இதோ தராசு தட்டில் உள்ளது. இதில் ஒரு தட்டில் பூசணிக்காயை வைக்கிறேன், இன்னொரு தட்டில் உங்கள் தலையை வெட்டி வைக்கிறேன். 2ம் சமமாக இருப்பதை நீங்களே பார்க்கலாம் என்று சொல்லிக்கொண்டே கையில் கத்தியுடன் அவர் தலையை வெட்டுவதற்காக வந்தான். ஐயோ, இவனிடம் நன்றாக மாட்டிக்கொண்டேனே, என் தலையை எடுக்காமல் விடமாட்டான் போலிருக்கிறதே என்று நடுங்கினார் அவர். இறக்கப்பட்ட அவன், இனிமேலும் ஏழை எளிய மக்களை ஏமாற்றுவதை விட்டுவிடுங்கள். எனக்குரிய 3 பொற்காசுகளுடன் என் அண்ணனை ஏமாற்றி எடுத்துக்கொண்ட 3 பொற்காசுகளையும் சேர்த்து கொடுங்கள். உங்களை உயிருடன் விடுகிறேன் என்றான் அவன். 6 பொற்காசுகளை அவனிடம் தந்தார் அவர். வெற்றியுடன் அங்கிருந்து புறப்பட்டான். பண்ணையாரும் அன்றிலிருந்து மற்றவர்களை ஏமாற்றுவதை விட்டுவிட்டார்.